ஏஜ் ஆஃப் இன்னசென்ட் முதலாவது ஒரு யுகம், அதை களங்கமில்லாத யுகம் என்று அழைப்பார்கள், அறியாமையின் யுகம் என்றும் சொல்லலாம். அந்த ஒரு காலகட்டம் ஆதியாகமம் 2வது அத்தியாயத்திலே, ஆதியாகமம் 2வது அத்தியாயம் 15வது வசனத்திலிருந்து 3வது அத்தியாயம் 21 வசனம் வரைக்கும் இந்த காலப்பிரிவு அடங்கும். ஆதியாகமம் 2 25வது வசனத்திலே நாம் இப்படியாக படிக்கிறோம் ஒரு வார்த்தை: ஆதாமும் அவன் மனைவியும் நிர்வாணியாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அதாவது பிறந்த ஒரு குழந்தையைப் போல களங்கமில்லாத ஒரு மாமிச இச்சையோ ஒரு தேக இதோ இல்லாமல் ஒரு சிறு குழந்தையைப் போல அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் இந்த யுகத்திற்கு வந்து களங்கம் இல்லாத யுகம், அறியாமையின் யுகம், ஏஜ் ஆஃப் இன்னசென்ட் என்று சொல்லலாம். இந்த காலப்பிரிவு ஆதியாகமம் 2:15 ஆரம்பித்து 3வது அத்தியாயம் 21வது வசனம் வரைக்கும் இந்த காலப்பிரிவு உண்டு. இந்த காலத்திலே இருந்த அந்த மனிதனுக்கு இருந்த சாதகமான தன்மை என்ன, அதை வைத்துத்தான் தேவன் அவனோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவனுக்கு இருந்த சாதகமான தன்மை என்ன என்றால், அவன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான். அதுதான் அவனுக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தேவ சாயலாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் மண்ணிலிருந்து சரீரத்தை உருவாக்கினார். அது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்து, அது நிரந்தரம் அல்ல, அதில் உயிர் கிடையாது. ஆனால் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். தேவனுடைய ஜீவனுடைய ஒரு பகுதியை, சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். வசனம் சொல்லுகிறது, மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பலனை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருளை இயக்குவதற்காக ஆத்துமா நடுவிலே உருவானது. இந்த ஆத்மாவினுடைய பலன் வல்லமை ஆவியிலே இருக்கிறது. ஆனால் அந்த ஆத்மா இந்த சிருஷ்டிக்கப்பட்ட பூமியிலே இயங்குவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அவயவம் தான் இந்த சரீரம். உதாரணத்துக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இன்றைக்கு சந்திரனுக்கு மனிதன் போக வேண்டுமென்றால் இப்பொழுது நாம் போட்டிருக்கிற ஆடையோடு போக முடியாது. அந்த புவியீர்ப்பு விசை, நமது புவியீர்ப்பு விசை வித்தியாசமானது. அதற்கு ஏற்றபடியாக அங்கே உள்ள அல்ட்ரா வயலட் ரேஸ் கதிர்கள் பூமியை காட்டிலும் வித்தியாசமானவையில், அதிலிருந்து அவனை தாக்க முடியாதபடிக்கு அங்கே காற்று கிடையாது, சுவாசிக்க கிடையாது, அது இவையெல்லாம் கொண்ட ஒரு ஆடையோடு அவன் அங்கு போக வேண்டும். அதே போல நீருக்குள் மூழ்கி உள்ளே செல்லுகிற ஒருவனுக்கு அந்த குளிர்ச்சி அவனை பாதுகாக்காதபடி ஒரு ஆடையும், அங்கே அவன் சுவாசிப்பதற்கு ஒரு சுவாசத்துக்கு ஒரு கருவியையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இப்படியாக ஆனால் தேவன் மனிதன் தேவ சாயலாக ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரமாக, ஆத்மாவாக அவன் படைக்கப்பட்டான். இந்த மண்ணிலே அவன் இயங்குவதற்கு அவனுக்கு ஒரு உடையை தேவன் உருவாக்கி கொடுத்தார். உடை என்று சொல்ல ஒரு வாகனத்தை போல உருவாக்கி கொடுத்தார். அதுதான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சரீரம். அவனுக்குள்ளே ஆத்மாவும் தேவனுடைய ஆவி முழுமையாக இருந்ததினாலே அவன் கிட்டத்தட்ட தேவனுக்கு சமமாகத்தான் அவன் இருந்தான். தேவனோடு பிள்ளையாக தேவனோடு தான் இருந்தான் அவன். ஆனால் அவன் அதை அறியாமல் இருந்தான். அதுதான் அவனுடைய ஒரே ஒரு தவறு. அவன் அதை அறியாமல், நான் தேவனுடைய பிள்ளையாக தேவனோடு கூட இருக்கிறேன் என்பதை அறியாமல் இருந்தான். அவனை பூமியிலே ஆளுகை செய்யும்படியாகத்தான் தேவன் வைத்தார். தமது சார்பிலே தாம் படைத்த அந்த பூமியை நீ ஆண்டுகொள் என்று சொல்லித்தான் அவனை ஆளுகை செய்கிறவனாகத்தான் வைத்தார். அவனுடைய சாதகமான தன்மை அதுதான். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உருவாக்கின பின்பு தேவன் அவன் விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்து அதை மண்ணில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இந்த காரியங்கள் நடக்கிற போது அவன் அயர்ந்த நித்திரையில் இருந்தான். ஆனால் மனுஷியாக்கி கொண்டு வந்த அந்த ஏவாளை கண்முன் பார்த்தபோது அவன் தெளிவாக சொல்லுகிறான், இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமாக இருக்கிறனால் இவள் மனுஷி என்று சொல்லப்படுவாள் என்று சொல்லுகிறான். அவன் அயர்ந்த நித்திரையில் தான் இருந்தான். ஆனால் அவள் எதனால் உருவாக்கப்பட்டால், எதனால் கொண்டு வரப்பட்டால் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவனுக்குள்ளாக இருந்தது. தேவன் சகல நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் காட்டு மிருகங்களையும் அவனிடத்தில் கொண்டு வந்ததான் அவனுக்கு பேர் வைக்க சொன்னார். பேர் வைப்பது என்பது அதன் மேல் உள்ள ஆளுகையை உறுதிப்படுத்துகிற ஒரு காரியமும் அதனுடைய சுபாவத்திற்கு ஏற்றபடியாக ஒரு பேர் வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவனுக்குள்ளாக இருந்தனால அவன் கையிலே கொடுத்தார். அவனுடைய சாதகம் தேவ சாயலாக தேவனுடைய ஆவியின் முழுமையான ஒரு ஐக்கியத்தை பெற்றவனாக ஆவிக்குரிய ஒரு மனிதனாக பூமிக்குள் இயங்குவதற்காக பூமிக்குரிய சரீரத்தை கொண்டவனாக அவன் இருந்தான். ஆனால் அவனுக்கு தேவன் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையை நாம் ஏதேன் உடன்படிக்கை என்று சொல்லலாம். ஏதேன் தோட்டத்திலே தேவன் செய்த உடன்படிக்கை முதலாவது உடன்படிக்கை. அதிலே ஆதியாகமம் 2வது அத்தியாயம் 15-17 வசனங்களிலே நாம் அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதில் 15-17வது வசனத்திலே ஆதியாகமம் 2 15-17 பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றார். அதை புசிக்காவிட்டால் உனக்கு சாவே கிடையாது. சாவே இல்லை என்றால் அவன் தேவனுக்கு சமமாக ஒன்றுதான். இதைத்தான் அவனிடத்தில் கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே 1வது அத்தியாயத்தில் இன்னும் சில காரியங்கள் நாம் நன்றாக படிக்கலாம். 1வது அத்தியாயத்தில் 28-29 வசனங்களிலே தேவன் 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஸோ அவர் கொடுக்கிற போதே அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. நீங்கள் பலுகி பெருக வேண்டும். 2 பேர் வச்சிருக்கிறேன், 2 பேர் மட்டும் கிடையாது, நீங்கள் பலுகி பெருக வேண்டும். இது முதலாவது ஒரு காரியம். பூமியை கீழ்ப்படுத்துங்கள், பூமியை முழுவதும் உங்களுடைய ஆளுகை கீழாக கொண்டு வாருங்கள். சமுத்திரத்து மச்சங்கள், ஆகாயத்து பறவை, மிருக ஜீவன், ஊரும் பிராணிகளை ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்றால் இன்றைக்கு ரூலிங் என்றாலே ஒரு அடக்குமுறையாக தன்னுடைய ஆதிக்கத்திற்கு கீழாக தான் விரும்புவதை செய்யத்தக்கதாக அவர்களை கொண்டு வருவது என்கிற இன்று உலக பிரகாரமான காரியம் மாறி போய்விட்டது. ஆனால் உண்மையிலே ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அவைகளை பராமரித்து அவைகள் தேவைகளை கொடுத்து அவைகளை நீங்கள் நன்றாக பராமரித்து பலப்படுத்தி கொண்டு வாருங்கள். அதனுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஆண்டு கொள்ளுதல் என்பதற்கு பின்னதாக இருக்கக்கூடிய அர்த்தம் தேவனுடைய வார்த்தையில் அதுதான். அடுத்தபடியாக ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைத்தார். பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆனாலும் அவன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அவனுக்கு செலக்ட் பண்ணி கையில் கொடுத்தார். ஏதேன் தோட்டம் தான் அவன் பாகம். அங்கே இருந்து அவன் விருத்தி அடைந்து அவன் சந்ததி இன்னும் அடுத்தபடியாக விருத்தி அடைந்து பூமியின் கடைசி வரைக்கும் போக வேண்டும். அவனுக்கென்று ஒரு பகுதி ஏதேன் தோட்டத்தை அவன் கொடுத்தார். கொடுத்த போதே சொல்லுகிறார், அந்த தோட்டத்தில் பண்படுத்தவும் காப்பதற்காகவும் வைத்தேன். அந்த தோட்டத்தை பண்படுத்து, அதை காத்துக்கொள், தேவையில்லாத எதுவும் உள்ளே வராதபடி அதை காத்துக்கொள் என்று அவனுக்கு சொல்லி கையில கொடுத்தார். இந்த காரியத்தை நீ செய்வதன் மூலமாக, அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காத்துக்கொள்வதன் மூலமாக அதிலே இருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் உண்ணுவதற்கு அவனுக்கு உரிமை. ஆதியிலே மனிதனை படைத்த போது அவன் ஒன்லி வெஜிடேரியன் தான். 1வது அத்தியாயத்திலே அவனுக்கு ஆகாரம் என்னன்னு சொல்லிடுறார். 29ல் பூமியின் மேல் எங்கு விதை தரும் சகலவித பூண்டுகளும் விதை தரும் கனி மரங்களும் சகல விருட்சங்களும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. மனிதனுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அதைத்தான் கொடுக்குறார். 30வது வசனத்தில் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அவன் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து அவனுக்கு கொடுத்த ஆகாரம் வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது.
ஆனால் விசேஷமாக கனிகளை ஸ்பெஷலாக நீ எல்லா கனிகளையும் புசிக்கலாம் என்றார். ஆனால் தன் ஆளுகைக்கு உட்பட்டு அவன் இருக்க வேண்டும். எதோச்சதிகாரமாக எல்லாம் போக முடியாது, தன் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்க முடியும். அவனுக்கு அங்கே ஒரு வார்னிங்கையும் அங்கே வைக்கிறார், ஒரு எச்சரிப்போடு ஒரு வார்னிங்கையும் அங்கே வைக்கிறார். அதுதான் அந்த உடன்படிக்கையிலே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை முழுமையாக கீழ்ப்படுகிறானா என்பதை பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பரீட்சை. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம். ஆனால் சும்மா வைத்து விட்டு ஒன்று சொல்லாமல் போகவில்லை. அதை வைத்த போதே அதனுடைய விளைவு என்ன, அது என்ன கொடுக்கும், நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை கொடுக்கும், விளக்கத்தையும் கொடுத்து விட்டார். ஆனால் அதை புசித்தால் என்னாகும், நீ சாகவே சாவாய். 2 தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். இதுதான் அவனுக்கு இருந்த அங்கே இருந்த ஒரே ஒரு பரீட்சை. அவனோடு பண்ணின உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்திலே இது ஆதாமோடு மாத்திரமல்ல, முழு உலகத்தில் உள்ள மனுக்குலத்தோடு. இன்றும் அந்த இது அம்முடியில் தான் இருக்குது. முழு உலகத்தில் உள்ள அனைத்து மனுக்குலத்தோடும் தேவன் செய்த பொதுவான உலகளாவிய ஒரு உடன்படிக்கை இது. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியை கீழ்ப்படுத்துங்கள், சமுத்திர மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன், ஊரும் பிராணிகளை ஆண்டு கொள்ளுங்கள். அதை வேலைக்கு பயன்படுத்துறதோடு அதை பராமரிக்கவும் செய்யணும். நீ அதனுடைய தேவைகளையும் கவனிக்க வேண்டும். இதுதான் ஆண்டு கொள்ளுங்கள். உங்களுக்கென்ற ஒரு பகுதியை கொடுத்தேன் ஏதேன் தோட்டத்தை, அது பண்படுத்தவும் காக்கவும் அதன் விளைச்சல்களை அதன் விளைவுகளை அனுபவிக்கவும் உரிமை. எச்சரிக்கை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அதை புசிக்க கூடாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும், அது அந்த காரியத்திலே அவர்கள் அந்த உடன்படிக்கையில் தோற்று போய்விட்டார்கள். ஆதியாகமம் 3வது அத்தியாயத்திலே 6வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இதனுடைய விளைவு தோல்வியாகிவிட்டது. ரோமர் 5வது அத்தியாயம் 12வது வசனத்தை சொல்கிறது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தின் விளைவாக மரணமும் பூமியிலே எல்லாருக்கும் வந்தது. ஸோ அந்த ஒரு மனிதன் செய்தது அவன் சந்ததிக்கே அப்படியாக வந்து விட்டது. இன்றைக்கும் டாக்டருங்கிட்ட போய் கேட்குற போது சுகர் இருக்குது எனக்கு அப்படிங்கிற போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்ததான்னு கேட்பாங்க. ஒரு சில வியாதிகள் வம்சாவளியாக வருகிறது. அதே போல இந்த பாவமும் பாவத்தினுடைய விளைவுகளும் அந்த சுபாவங்களும் வம்சாவளியாக ஆதாம் தன்னுடைய சந்ததிக்கே பெற்றுக் கொடுத்த ஒரு காரியமாக போய்விட்டது. அவனுடைய தோல்வி இது. அவன் தோல்வி அடைய காரணம் என்ன? அவன் தோல்வி அடைய காரணம் என்ன? அவன் தேவ சாயலாக தேவனுடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டு பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக வைக்கப்பட்டிருந்தான். அதை அவன் உணரவில்லை. ஒரு காரியம், இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சித்ததின் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை உணரவில்லை. யோவான் 1:12 சொல்கிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படியாக அதிகாரம் கொடுத்தார். என்னமோ அவர்கிட்ட கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் போல அவரை நினைச்சுக்கிட்டு இருக்க மொழி, அவர் எங்க அப்பா, நான் ஒரு பிள்ளை, நான் அப்பாவுக்கு பிரியமாக பிள்ளை நடக்கணுங்கிற அந்த அப்பா பிள்ளை உறவுக்குள்ள நிறைய பேர் வர்றதில்லை. அது ஒரு தவறு. ஆதாமும் அதே தவறு தான், அதை உணராமல் இருந்தான். ஒன்று. இரண்டாவது, அவன் காக்கவும் பண்படுத்தவும் வைக்கப்பட்டார். அது காத்துக்கொள் என்று வாணிங்கும் கொடுத்திருந்தாரு. ஆனா சர்ப்பம் உள்ளே ஏவாளை வஞ்சித்த போது அவன் அவளையும் காத்து கொள்ளவில்லை, அந்த சர்ப்பத்தை விலக்கி அவளை வெளியெடுத்தவும் பண்ணவில்லை, அந்த காரியத்தையும் சரியாக பண்ணவில்லை. ஒருவேளை நான் கடிந்து கொண்டால் அவள் மனம் வருந்துவாள் என்று எண்ணினானோ என்னமோ தெரியவில்லை. இன்றும் அநேக அப்பா அம்மாக்கள் பிள்ளைகளுடைய கெட்டு போவதற்கு காரணம், நான் திட்டுனா பிள்ளை வருத்தப்படுமோ என்று நினைப்பதனால பிள்ளைகளே நாம் ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வர முடியாமல் போயிடுது. சில காரியங்கள் சில இடத்துல நான் சொன்னா அவன் என்ன நினைச்சுக்குவானோ என்பதனால தேவனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் மனித சிநேகத்திற்கு ஒரு மனித ஐக்கியத்திற்காக ஒத்து நம்ம கொஞ்சம் அப்படியே
டிவேட் ஆகி போயிடுறோம். அதுவும் ஒரு தவறு தான். இதே தவறு தான் அவன் செஞ்சான். அவனுடைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்குது. இதுதான் காரணம். பட் இந்த காலகட்டம் எவ்வளவு நாள் இருந்தது? ஆதாம் படைக்கப்பட்டதிலிருந்து அவன் பாவம் செய்தது வரைக்கும் இருந்த அந்த காலகட்டம் எவ்வளவு நாள் இருந்தது? இதில் அநேக விதமான ஒரு இதுக்குள்ள வேத வல்லுநர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கால குறிப்பை சொல்லுகிறாங்க. பட் ஆனால் குறைந்தபட்சம் அது ஒரு வாரம் 7 நாட்கள் இருக்கலாம் என்று ஒருவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், 6 நாட்களிலே வானத்தையும் பூமியையும் படைத்தாரிய தேவன் 7ஆம் நாளிலே தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். மனிதனுடைய முதலாம் நாள் அது. தேவனுடைய பார்வையில் அது 7ஆம் நாள். ஆனால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது 6ஆம் நாள். அந்த 7ஆம் நாள் மனிதனுடைய முதல் நாள். அவன் சிருஷ்டிக்கப்பட்டு சாயங்காலமும் காலையிலே அவன் கண் விழித்து எழுந்து பார்க்கிற போது தேவன் அவன் அருகிலே இருந்து அவனோடு உறவாடும்படியாக அந்த ஒரு நாள் முழுவதும் அவனோட இருந்து அவனை ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நினைச்சு பார்க்கலாமா, ஆதாம் முதலாக சிருஷ்டிக்கப்பட்டான், கண்ணை திறந்து பார்க்கறான், எல்லாமே வித்தியாசமானதுதான். ஸோ அவன் ஒன்றொன்றாக இது என்ன, அது என்ன, இது எப்படி என்று ஒன்றொன்றாக கேட்டிருக்கலாம். அவன் கேட்ட ஒன்றொன்றுக்கும் ஆண்டவர் அவனுக்கு விளக்கங்கள் கொடுத்து அவனோடு உறவாடி அவனை வழிநடத்தி இருக்கலாம். ஒவ்வொரு பறவையும் மிருகமாக கொண்டு வந்து, பார் இதை சிருஷ்டித்தன், இதற்கு நீ பேருவை, இதை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவனோடு உறவாடும்படியாக அந்த ஒரு நாள் பூராம் அவர் அவனோடு இருந்தார். அதனால அந்த 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தியனாலே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் 7ஆம் நாள் மனிதனை சந்திக்க, அவனை ஆசீர்வதிக்க, அவனை இன்னும் பரிசுத்தப்படுத்த இன்னும் தேவன் வாஞ்சை உள்ளவராக விருப்பம் உள்ளவராக வருகிறவராகவே இருக்கிறார். அநேகமாக இந்த 7ஆம் நாள் முடித்து விட்டு அடுத்த 7ஆம் நாள் அவர் வருவதற்குள் இவன் தவறு செய்திருந்திருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். வேதத்தில் இது குறித்து சரியான குறிப்பு கிடையாது. ஆனால் ஒரு சிலர் அவன் சேர்த்து அவனுக்கு பிறந்தபோது 130 வயது, அதனால் ஒரு 100 வருஷம் அவன் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் 30ஆவது வயசுல குழந்தை பிறந்திருக்கலாம். இவைகள் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் நாம் தேவனிடத்தில் போகும்போது தான் அதுக்கு சரியான நாளே மேலே போகிற போது ஆதாமையா சந்திக்கிற போது அல்லது தேவனை சந்திக்கிற போது கேட்டுக்கொள்ள வேண்டியது. இந்த காலகட்டம் எவ்வளோ என்பது சரியான ஒரு கணக்கு கிடையாது. ஆனால் அடுத்த பிரிவுலேருந்து ஓரளவுக்கு காலகட்டங்கள் நமக்கு தெரியும். அவன் தோல்விக்கு காரணம் அவன் தேவன் என்பதை தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவன் என்பதை அவன் மறந்து போனதுனால தான். அதை அவன் உணராமல் இருந்த ஒரே ஒரு காரியம்தான். உதாரணத்துக்கு யோவான் 10வது அத்தியாயத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் 10வது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்து பேசுகிற போது ஒரு காரியத்தை பேசுகிறார். யோவான் 10வது அத்தியாயத்தில் 30வது வசனத்திலே நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்போது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரியைகள் உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியையின் மீதும் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினாலே உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவராய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதை உங்கள் வேதத்தை எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிறான், என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதனாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா என்று கேட்கிறார். ஸோ வேதத்திலேயே நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறதே என்கிறார். அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் சங்கீதம் 82 82வது சங்கீதத்தில் நாம் பார்த்தால் அந்த ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. சங்கீதம் 82 வசனம் 6 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 82வது சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம். அவன் ஒரு ஆசாரியன், தேவ ஆவியினாலே பலப்பட்ட அநேக சத்தியங்களை சங்கீதங்களாக எழுதி வைத்த ஒரு மனிதன், தேவ மனிதன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இது 1வது வசனம். 6வது வசனத்திலே நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன்
ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள் என்கிறார். 6 நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருக்கிறேன். அவர் தேவன், அவருடைய பிள்ளையும் அதே தானே, அப்படி அவரை போலத்தானே இருக்க வேணும். அவருடைய மக்கள் நீங்களும் தேவர்கள் தான் என்று நான் சொல்லியிருந்தேனே. ஆனாலும் நீங்க இந்த சாதாரண பாவியான மனுஷனைப் போல செத்து லோக பிரபுவை போல விழுந்து போனீர்களே என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அதே போல 97வது சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 97வது சங்கீதத்தில் 7வது வசனம், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். இது நம்மை குறித்து தான் சொல்லுகிறது. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பெருமை பாராட்டுகளும் வெட்கப்பட்டு போவாங்க. ஆனா நீங்கள்லாம் அப்படி இல்லப்பா, நீங்களெல்லாம் அவருடைய மக்கள், அதனால அவரை குறித்து தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அறியாமை தான் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு சொல்கிறார். கடைசி காலத்தில் நான் வருகிற நாட்களில் கூட ஜனங்கள் உணராமல் இருந்தார்கள், அறியாமல் இருந்தார்கள், நாங்கள் யார் என்று தெரியாமல், என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் உணராமல் இருந்தார்கள் என்று சொல்கிறார். இந்த உணர்வு இல்லாததினால்தான் இது அவர்கள் தோல்விக்குரிய காரணம். தான் யார் என்பதை அறியவில்லை, தன் கையிலே கொடுத்த பொறுப்பு என்ன அதை அவன் சரியாக செய்யவில்லை. இது 2 காரணம் தான் அவன் தோல்விக்கு காரணம். இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தோற்று போவதற்கு காரணம் இதுதான். இந்த ஒரு 2 காரியங்கள் தான். ஆனா இந்த தோல்வியின் விளைவு என்ன? தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், அதை மாறுகிற போது அதை புசிக்கிற நாள் நீ சாகவே சாவா என்று சொன்னார். சோ அவனுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் அதனுடைய விளைவு என்ன ஆனது என்றால், தேவன் அவன் நிமித்தமாக சாபத்தை, பூமியின் மேல் சாபத்தை கொடுத்தார். அவனை ஏதேனிலிருந்து வெளியேற்றி விட்டார். பூமியிலே சாபத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? தவறு செய்தவன் அவன், தவறினவன் அவன். ஆனால் பூமியை சபிக்க வேண்டிய அவசியம் என்ன? பூமியை சபித்ததுக்கு காரணம் அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், அவனுடைய சரீரத்தினுடைய தேவைகள் எல்லாம் இந்த பூமியில் இருந்து தான் கிடைக்கும். பூமியில் இருந்து தான் அவன் எடுத்து அதை கொண்டு உண்டு அவன் வாழ வேண்டும். சோ அந்த பூமியை எளிதாக பராமரித்து, அவன் இருந்த இடத்திலே 4 நதிகள் ஓடியது. தண்ணீர் பாய்ச்சல்களே எங்கேயும் போக வேண்டாம், போருக்கு போட வேண்டாம், மோட்டர் போட வேண்டாம், கிணத்துல இருந்து எடுக்க வேண்டாம், சும்மா வாய்க்கால திருப்பி விட்டா போதும், தண்ணி வரும். அந்த ஒரு இடத்துல இருந்தான். ஆனா இன்றைக்கோ அந்த இடத்தை விட்டு வெளியே நீ கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வா, உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். 3வது அத்தியாயத்திலே நாம படிக்கலாம் 17வது வசனத்திலே, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். சோ கனிகளை மாத்திரம் புசிக்கத்தக்கதாக ஒரு கார்டனுக்குள்ள, பழத்தோட்டத்துக்குள்ள வச்சிருந்தாரு. இப்ப வெளியே விட்டுட்டாரு. அவன் இனிமே பழ மரத்தை நட்டு மரம் வளர்ந்து அதுல வர்றதான் சாப்பிடணும், அவனுக்கு பத்தாது. அது வரைக்கும் பயிர் வகைகளை தான் புசிக்க வேண்டும். அந்த லெவல் கீழே இறங்கி போச்சு. அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய சரீரத்தின் தேவையெல்லாம் அந்த மண்ணிலிருந்து வரணும். ஆனா கஷ்டப்பட்டா தான் வரும். அந்த பூமி சபிக்கப்பட்டு போனது ஒன்று. இன்னொன்று, தேவன் ஆசீர்வாதமான ஒரு இடத்துல, தேவன் உருவாக்கின இடத்துல வைத்திருந்தார். அதை விட்டு அவனை வெளியேற்றிட்டார். அவன் மேல வந்த நியாய தீர்ப்பு ஏதேனிலிருந்து அவனை வெளியேற்றி விட்டார். இந்த 2 காரியங்கள் அவன் வாழ்க்கையில வந்தது. அவனுடைய அந்த உடன்படிக்கையில தோற்று போனதை நிமித்தமாக வந்த பணம். ஆனால் தேவன் கிருபையாக ஒரு காரியத்தை செய்தார். அங்கே கிருபையாக ஒரு காரியத்தை அங்கே செய்தார். தவறு செய்தவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுத்தார். ஆனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனையை கொடுக்கவில்லை. அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்றார். ஆனால் அவன் முழுமையாக மரிக்கவில்லை. காரணம்,
அவன் ஆத்ம சொருவியா இருந்தான். அவன் ஆத்மாவனுடைய பலன் தேவ ஆவியினாலே, அவனுக்குள்ளே இருந்த தேவ ஆவியினாலே அந்த ஆத்மா பலன் பெற்று இந்த சரீரத்தை இயக்கி கொண்டிருந்தது. அந்த ஆவி தேவனுடைய ஆவியோடு தொடர்பிலே இருந்ததுனால தொடர்ச்சியாக அந்த ஆவிக்கு தேவையான தொடர்பு தேவனிடத்திலிருந்து அதனுடைய பலம், வல்லமை, ஞானம் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. எப்பொழுது இவன் தவறு செய்தானோ தேவனுக்கும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய தொடர்பு அற்று போய்விட்டது. அவன் பாவியானபடினால் அவனோடு தேவன் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் ஐக்கியம் கொள்ளவோடு அவனாலும் முடியவில்லை. தேவன் வந்தபோது அவன் ஓடி மரத்தின் பின்னாடி ஒளிந்தான். பயந்து போய் அல்ல, தேவ பிரசன்னத்திலே, பரிசுத்த பிரசன்னத்திலே பாவம் செய்த ஒரு மனிதனால் நிற்க முடியாதனால் அவன் ஓடி ஒளிந்தான். அவனை அப்படியே மரித்து போக விட தேவன் விரும்பவில்லை. அவனை அப்படியே அடித்து, நீ முடிந்து விட்டா இனி ஒன்னாக்கு பதில் வேற மனுஷனை உருவாக்குறேன், நீங்க 2 பேரையும் தூக்கி வெளியே போறேன்னு போடவில்லை. ஏன்னால் அவருக்கு தெரியும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்துமா தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அதுக்கு மரணம் கிடையாது, அது நித்தியமாக தண்டனை அனுபவிக்க போக வேண்டும். ஆனால் அவன் அப்படி போவதற்கு அவர் விரும்பவில்லை. அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக ஒரு வழியை உருவாக்குகிறார். அவர் உருவாக்கின ஒரு வழிதான் மீட்பின் வழி. விளக்கமாக அங்கே இல்லை, ஆனாலும் தெளிவாக ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. மனிதன் அந்த பாவம் செய்ததினாலே தேவன் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். 3வது அத்தியாயத்திலே 21வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது அவன் பாவம் செய்ததற்கு பின்னாக. அதற்கு முன்னாக அவன் தானே தன்னுடைய பரிசுத்த குலைச்சலை மறைப்பதற்காக விருட்சங்களின் இலைகளை எடுத்து அத்தி இலைகளை தைத்து அவங்களுக்கு ட்ரெஸ் உண்டாக்குனாங்க. ஆனால் அத்தி இலை எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு வெயில் அடித்தா காஞ்சு போயிடும். இன்றைக்கும் தேவன் முன்னாடி தன்னை பக்திமானாக காண்பிப்பதற்காக மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அப்படித்தான். ஆனால் தேவன் ஒரு தோல் உடையை உண்டாக்கி அவனுக்கு உடுத்தினார். அந்த தோல் உடை என்னவென்றால், ஒரு மிருகம் அங்கே கொல்லப்பட்டது, மரித்தது. யாருடைய இடத்திலே? ஆதாம் ஏவாளுடைய இடத்திலே ஒரு மிருகம் அங்கே மரித்தது. அதனுடைய தோல், அதனுடைய சரீரத்தில் இருந்த அந்த தோல், அதனுடைய பாவம் இல்லாத அந்த சரீரத்தில் இருந்த தோல் இவர்கள் மேலே மூடி இவர்கள் செய்த அந்த பாவத்தை மறைத்தது, மூடியது. அதன் நிமித்தம் மனிதன் அப்பொழுதே முழுமையான அழிவுக்குள் போகாதபடி தேவ சமூகத்திலிருந்து அவன் திரும்பி வருவதற்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் அங்கு உருவாக்கி கொடுத்தார். அன்று ஒரு மிருகம். இது அவனுக்கு மீட்பின் வழி. பலியின் மூலமாக உனக்கு ஒரு மீட்பு கிடைக்கும். அதை அவனுக்கு வாக்குத்தத்தமாகவும் சொல்லுகிறார். 15-16 வருகிற போது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இது சர்ப்பத்தை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் மனிதர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. உன்னிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு வித்து உனக்கு இந்த சத்துருவனுடைய தலையை நசுக்குவார். ஆனால் அவன் அவர் குதிங்காலே நசுக்குவான். அவனுக்கு பலன் அவ்வளவுதான், குதிங்கால் உயரம் தான் அவன் வர முடியும். ஆனால் அவன் தலையவே நசுக்கி முடிச்சிடுவார் என்று சொல்லுகிறார். ஒரு ஒரு ப்ராமிஸான ஒரு வார்த்தையும், தேவனுடைய ஒரு வார்த்தையும், ஒரு அடையாளமாக ஒரு ஆடையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அடையாளத்தை தான் வேதத்தில் வருகிற போது நாம் படிக்கிறோம். மத்தேயு 26-28 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 26-28 வசனத்தில் கடைசி சிலுவைக்கு போவதற்கு முன்பு சீசரோடு உட்கார்ந்திருந்து அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை பிடித்த போது அவர் சொல்லுகிறார். மத்தேயு 26வது அத்தியாயத்தில் 26, 27, 28 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது அநேகருக்கு பாவம் மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற
புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி கொடுக்கிறார். யோவான் இடத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வந்தபோது யோவான் அவரை குறித்து சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொன்னான். அதே காரியங்கள் தான். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே, மனிதன் பாவம் செய்ய முன்னதாகவே, அவன் பாவம் செய்வான், செய்துவிட்டு தவறிவிட்டால் என்ன செய்வது என்ற போதே அன்றே இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக பரிந்து பேசுகிறவனாக தேவனிடத்தில் சொன்னான். அவன் தவறு செய்தால் அவன் தவறுக்குரிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவனை தவறிலிருந்து விடுவிக்கிறேன். ஆனாலும் அதை அவன் உணர்ந்தவனாக உணர்ந்து வர வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்கிற காரியங்களுக்குள்ளாக அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். 1 பேதுரு 1வது அத்தியாயத்தில் 19-20 வசனங்களை நாம் படித்தால் அவைகள் சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 1வது அத்தியாயத்திலே 19-20 வசனங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, உலகத் தோற்றத்திற்கு முன்னே மனிதன் பாவம் செய்தால் அவனுக்காக, அவன் சார்பாக அந்த தண்டனை நான் செலுத்துவேன் என்று இவர் சொல்லி அதற்காக குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் அதிகாரத்திலும் அதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் அத்தியாயத்திலே 13வது அத்தியாயத்திலே வசனம் 8வது வசனத்திலே நாம் படிக்கலாம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள், அந்த கிறிஸ்துவை. இதில் சொல்லுகிறது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று. உலக தோற்றத்திற்கு முன்னே மனிதன் தவறு செய்தால் அதற்கு நான் என்னை பலியாக கொடுத்து மீட்டுக்கொள்வேன் என்று தேவனிடத்திலே அவர் அதை ஒப்பு கொண்டிருந்தார். அதனால தான் அவர் அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக அவர் இறங்கி வந்தார். மனிதன் மேல் தேவன் எவ்வளவு பிரியமுள்ளவராக இருந்தால் என்பதை நாம் அறிய முடியாது. அவ்வளவாக கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவராக இருந்தனால தான் நமக்காக சகல பாடுகளை அனுபவித்து நம்மை மீட்டுக்கொள்வதற்காக வந்தார். அன்று ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட தோல் உடை அவர்கள் செய்த ஒரு பாவத்தை மூடி மறைத்தது. ஆனால் இன்றுவோ 1 யோவான் 1வது அத்தியாயம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த தோல் உடை மூடியது. நியாயப்பிரமாணத்தில் உள்ள பலிகள் எல்லாம் அப்படித்தான். ஒரு குற்றம் செய்தால் அந்த ஒரு குற்றத்திலிருந்து மன்னிப்பதற்காக குற்றம் செய்யாத ஒன்றை பலி கொடுத்து அந்த ஒரு குற்றத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமோ சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அவ்வளவு வல்லமையானது. அதைத்தான் எபிரேயர் புஸ்தகத்திலும் எபிரேயர் நிருப ஆல்கியோன் 9வது அத்தியாயத்திலே எழுதுகிறார். எபிரேயர் நிருபத்தில் 9வது அத்தியாயத்திலே 12-13 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரமாக பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவைகளுடைய ரத்தம் மூடும், ஆனால் இயேசுவின் ரத்தமோ கழுவி சுத்திகரிக்கும். இப்படியாக அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளதாக இன்று புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக அதற்குள்ளாக இருக்கிறோம். அவன் அப்படியே மரித்து போக வேண்டும் என்றல்ல, அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து ஒரு மீட்பின் வழியையும் அவனுக்கு காண்பித்து இதை விசுவாசித்து இதற்கு ஏற்ப நடந்து கொள் என்று சொல்லி அவனை உருவாக்கி கொண்டு வந்தார். ஆனால் அவன் செய்த தவறினுடைய தண்டனையை அவன் பூமியிலே அனுபவிக்கும்படியாக அவனை விட்டு இது முதலாவது பண்ணின ஒரு உடன்படிக்கை. இதில் அவன் தோற்று போனதினாலே அவன் தோற்ற பின்பு திரும்பவும் ஒரு உடன்படிக்கை அவனிடத்திலே தேவன் பண்ண வேண்டியது பாவம் செய்ததற்கு பின். அது அடுத்த இதிலிருந்து வருகிறது, அடுத்த யுகமாக அடுத்த காலகட்டத்திலிருந்து அது அந்த காலத்தில் வருகிறது. அதை அடுத்த கிளாஸில் அதை குறித்த விவரங்களை நாம் இன்றும் சரியாக விளக்கமாக நன்றாக படிக்கலாம்.
இப்பொழுது இருந்த அந்த ஒரு யுகம் அறியாமையின் யுகம், ஏஜ் ஆஃப் இன்னசென்ட். இதில் செய்த உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்திலே முழு மனுக்குலத்தோடும் தேவன் செய்த முதலாவது பொதுவான உலகளாவிய ஒரு உடன்படிக்கை. இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், அந்த ஆதாமினுடைய சுபாவத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமத்திலே 5வது அத்தியாயத்திலே ஒரு வசனம், நான் ஆரம்ப காலத்திலே வேதத்தை படித்த போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. ஆனால் பின்பாடு வசனத்தை வாசிக்கத்தான் அது புரிந்தது. ஆதியாகமம் 5வது அத்தியாயத்திலே 1வது வசனம் இப்படியாவது சொல்லுகிறது, ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆனால் 3வது வசனம் எப்படி சொல்லுகிறது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஸோ அந்த தேவ சாயலாக அல்ல அவன், மனிதன் படைத்த தேவ சாயலாக அல்ல, பாவ சுபாவமாக பாவ சாயலாக பாவியினுடைய ரூபமாக அவன் இருந்தனால அவன் மனிதன் பிறந்தபோது அவனுடைய சாயலாக அவனுடைய ரூபத்தின்படி பெற்றான். அதிலிருந்து அந்த பாவ சுபாவத்தை நம்ம கொண்டு வந்தோம். இதிலிருந்து நம்மை விடுவிக்க முடியாக தேவனுக்கும் நமக்குள்ள ஆவிக்கும் தொடர்பு அறுந்து போன நிலையில் அதை திரும்ப கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பலியாகி அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த தொடர்பை மீண்டுமாக மீட்டு கொடுத்தார். அந்த பழைய ஆதாமின் சுபாவத்திலும் சாயலிலிருந்து நம்மளை மீட்டு தேவ சாயலாக தேவ சுபாவத்துக்கு மாற்றுகிறார். ரோமரிலே இப்படியாக 8வது அத்தியாயத்திலே இப்படியாக சொல்லுது, அவரை போல பரிபூரண புருஷனாக முடியாக தேவன் எவர்களை முன்னறித்தார்களோ அவர்களே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்னறிவித்தார் என்று வருகிறது. ஸோ தேவன் விருப்பம் நம்ம மேலே இன்றைக்கு இருக்கக்கூடிய விருப்பம் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். யார் யாரை முன்குறித்தாரோ யார் யாரை அழைத்தாரோ அவர்களை எல்லாம் அவர் அறிந்தனுடைய நோக்கம் இதுதான். ரோமர் 8வது அத்தியாயத்திலே 29வது வசனத்திலே தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கும் முதற் பேரானவராக இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்னறிந்திருக்கிறார். ஆனால் அதை நாம் அறிந்தவர்களாக அதற்கு ஏற்றபடி நாம் நடக்கிற போது தேவன் நம்மளை பலப்படுத்தி வழிநடத்துகிறார். அதை அறியாமல் நான் இன்னும் மனிதன் தான், நான் பாவ சுபாவம் தான், என் குணம் இப்படித்தான், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறவரை கீழே தான் போய்கிட்டு இருப்போம். இதை அறியாததினாலும் அவனை பலப்படுத்தி வளராமல் இருந்தாலும் அவன் தோற்று போனான். இன்று நாம் அப்படியாக ஆகக்கூடாது. ஆனால் நமக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். புதிய ஏற்பாட்டிலோ உலகமெங்கும் சுவி எனக்கு சிருஷ்டிகளை சீசர்களை உருவாக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சுவிசேஷம் உலகத்தின் கடைசி வரைக்கும் போக வேண்டும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்றும் சொல்லி இருக்கிறார். அந்த வேலையை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதை ரெண்டையும் நம்ம மறந்துடக்கூடாது. அவன் நம்ம மறந்ததுனாலையும் தன்னை காத்து கொள்ளாமல் தன்னையும் தன் மனைவியும் தன்னுடைய தோட்டத்தையும் காத்து கொள்ளாததினாலே பிசாசானவன் உள்ளே வந்து சர்ப்பத்தை கொண்டு வஞ்சிப்பதற்கு அவன் இடம் கொடுத்ததினாலே இந்த பிரச்சனையில் உள்ளான். இன்றும் நாமும் நம்முடைய குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும். விசேஷமாக தாய் தகப்பன் எல்லாரும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய வழியில் வழிநடத்த நாம் முயற்சி பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். உலகம் மிக மோசமாக போய்விட்டது. நம்மளுடைய பிள்ளைகளை காலம் மிக கொடிய காலமாக போய்விடும். ஆனால் இன்று நாம் பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. ஸோ இந்த காரியங்கள் அவன் தவறினதுனாலே அது போனால் நமக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கையிலே நாம் தவறிவிடாதபடி வாழ்வதற்காக அவனுடைய தோல்வியிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். நமக்கென்று ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார், ஒரு ஏரியா, ஒரு ஊழியம், ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறார். அதை காக்கவும் அதை பராமரிக்கவும் நம்ம கையில் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றி நாம் வளருவோம். இதோடு இன்றைய இந்த பாடம் இதோடு முடித்துக் கொள்கிறேன்.